என்னோட பேரு தினேஷ். ஒரு நாள் என்னோட சித்தி எனக்கு கால் பண்ணி அவசரமா என்னோட ரூமுக்கு வான்னு சொன்னாங்க. அவங்க பேசுறத வச்சு நானும் ஏதோ அவசரமா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு வேகமா மேல இருக்கக்கூடிய அவங்களோட ரூமுக்கு போனேன். அப்ப என்னோட சித்தி கட்டளை படுத்திக்கிட்டு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாச்சு சித்தின்னு கேட்டப்போ நான் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன். கால் ரொம்பவே வலிக்குது. கொஞ்சம் தையில தடவி விட முடியுமான்னு கேட்டாங்க. நான் முதல்ல முடியாதுன்னு சொன்னப்ப உன்னோட சித்தப்பா இருந்திருந்தா நான் என்ன சொன்னாலும் அவர் செய்வாரு அப்படின்னு கவலையா சொன்னாங்க. என்னோட சித்தப்பா போறப்ப உன்னோட சித்தியே கவனமா பார்த்துக்கோ. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ன்னு சொன்னதுனால நானும் சரின்னு சொல்லி பக்கத்துல இருந்த தைலத்தை எடுத்து அவங்களோட கால தடவி விட்டேன். அப்ப என்னோட சித்தி ஒரு சிறிய முகல்களோட வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கம் படுத்திக்கிட்டு முதுகு வலிக்குது. முதுகையிலையும் கொஞ்சம் தைலத்தை தடவி விடுன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி தைலத்தை தடவி அவங்களுக்கு மசாஜ் செஞ்சு விட்டேன். அப்ப அவங்க திடீர்னு எழும்பி கட்டில உட்கார்ந்து உனக்கு கதை பிடிக்குமான்னு கேட்டாங்க. நானும் சித்தி நான் நாவல்கள் நல்ல கதைகள் எல்லாமே படிப்பேன்னு சொன்னேன். நான் கேட்டேன் உங்களுக்கு கதை பிடிக்குமான்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க ஆமா எனக்கு கதை பிடிக்கும். அதுலயும் பாம்புகள் பத்தின கதைனா எனக்கு ரொம்பவே இஷ்டம். அதுலயும் கருப்பா இருக்கக்கூடிய பாம்புகளோட கதை நான் ரொம்பவே சுவாரஸ்யமா படிப்பேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் என்னது பாம்பு கதையா? அது என்னன்னு கேட்டேன். அதுக்கு என்னோட சித்தி ஒரு இடத்தை காட்டி அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டேன். நான் அப்போ இப்படி எல்லாம் விளையாடாதீங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்ல இருந்து என்னோட ரூமுக்கு வந்துட்டேன். என்னோட பேரு தினேஷ். நான் ஒரு கிராமத்துல பிறந்தவன். கிராமத்துல இருக்க ஸ்கூல்ல தான் படிச்சு முடிச்சுட்டு உயர் படிப்புக்காக ஒரு கல்லூரியை தேடிக்கிட்டு இருந்தேன். நானும் என்னோட அப்பாவும் அப்போ ஒரு நாள் என்னோட சித்தப்பா கால் பண்ணி என்னோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் 2வது கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னும் அவரோட முதல் திருமணம் விவாகரத்துல முடிஞ்சதாவும் இப்போ நான் மறுமணம் முடிக்க போறதாவும் சொன்னாரு. நீங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்னு சொன்னாரு. அப்ப என்னோட அப்பா தினேஷ் கல்லூரி படிக்க போறான். அங்க நல்ல காலேஜ் இருக்கான்னு கேட்டாரு. அப்ப என்னோட சித்தப்பா இந்த நகரத்துல நிறைய கல்லூரிகள் இருக்கு. அவனால முடியும்னா இங்க வந்திருந்து படிக்க சொல்லுங்க. நான் அவனோட படிப்பு செலவை எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது எனக்கு கொஞ்சம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துச்சு. காரணம் நாங்க கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்கன்றதுனால என்னோட சித்தப்பா அடிக்கடி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு நகரத்துல ஒரு வீட்டையுமே கட்டி நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. எனக்கும் இந்த முடிவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. உடனே அடுத்த வாரத்துல முதல் நாள் காலையில என்னோட அப்பா சித்தப்பாவோட நகரத்துக்கு போறதுக்காக பஸ் ஏத்தி என்னை அனுப்பி வச்சாரு. நான் அங்க போனதும் என்னோட சித்தப்பா என்ன பைக்ல வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. நான் வீட்டுக்கு போகும்போது வீடு திறந்தே இருந்துச்சு. அப்ப நான் சித்தப்பா கிட்ட கேட்டேன். சித்தப்பா வீடு திறந்து கிடக்கு உள்ள யாரும் இருக்காங்களான்னு. அதுக்கு அவரு ஆமா சித்தி இருக்கான்னு சொன்னாரு. சித்தியா ஆமா நீங்க யாரும் ஏன் என்னோட கல்யாணத்துக்கு வரல? நான் இன்னைக்குதான் போன் பண்ணி உங்களுக்கு சொன்னேனேன்னு சொன்னாரு. அப்பாவுக்கு வர முடியாம போச்சு. பரவாயில்லவான்னு சொல்லி அவர் என்ன உள்ள கூட்டிட்டு போனாரு. உள்ள போனதும் இதுதான் உன்னோட சித்தின்னு என்ன அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு. என்னோட சித்தி ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்களை பாக்குறதுக்கு தக்காளி பழத்தை போல அவ்வளவு பலபலன்னு இருந்தாங்க. நான் ஒரு நிமிஷம் அவங்களோட அழகுல மூழ்கியே போயிட்டேன். எனக்கும் 18 வயசு இல்லையா? பருவம் ஆடுவது எனக்கும் 18 வயசு இல்லையா? இந்த பருவத்துல அழகான பெண்களை பார்க்கும் பொழுது ஒரு நிமிஷம் யாருமே மெய் மறந்து போயிருவாங்க. நானும் என்னோட சித்திக்கிட்ட வணக்கம்னு சொல்லிட்டு நான் தினேஷன்னு சொல்லி என்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டேன்.
அப்ப அவங்க நான் தான் குமுதான்னு சொல்லி அவங்களே அறிமுகப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட சித்தப்பா அன்னைக்கு ஈவினிங் என்ன கூப்பிட்டு, தினேஷ் நாளைக்கு காலையில நான் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போறேன். நீயும் சித்தியும் தான் இந்த வீட்ல இருப்பீங்க. சித்தி தனியா இருப்பா அப்படிங்கறதுக்காக நான் உன்னை கூப்பிட்டேன். இந்த டவுன்ல நிறைய காலேஜ் இருக்கு. கல்லூரியில உள்ள எல்லா போன் நம்பருமே எடுத்து வச்சிருக்கேன். உன்னோட சித்தி உனக்கு நல்ல காலேஜ் பார்த்து உன்னை சேர்த்து விடுவா. நீ ஒன்னும் நினைச்சிராத. உன் செலவுக்கு எல்லாத்துக்கும் நான் பார்த்திக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு நைட் உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்க எல்லாருமே தூங்க போயிட்டோம். என்னோட நீ ஒன்னும் நினைச்சிராத, உன்னோட செலவுக்கு எல்லாத்துக்குமே நான் பார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட் நாங்க 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போனோம். அந்த வீட்ல எனக்கு ஒரு ரூம் கொடுத்திருந்தாங்க. நல்ல வசதியான ரூம். நான் என்னோட புத்தகங்களையும் ஊர்ல இருந்து கொண்டு வந்த என்னோட திங்ஸையும் அங்க அடுக்கி வச்சிட்டு படுத்திருந்தேன். நைட் 1 மணி இருக்கும். அப்ப சித்தப்பாவோட ரூம்ல சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் சின்ன சண்டை. நான் மேல போயிட்டு என்ன சித்தப்பான்னு கேட்டப்போ ஒன்னும் இல்ல, நீ போய் தூங்குன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு. நானும் வந்து படுத்துட்டேன். நைட் ரொம்ப நேரம் நான் தூங்கமே இல்லாம அன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். காலையில ஒரு 10 மணி இருக்கும் எழும்புனேன். சித்தப்பாவை வீட்ல காணோம். நான் சித்தி கிட்ட போயிட்டு சித்தி சித்தப்பா எங்கன்னு கேட்டேன். உன்னோட சித்தப்பா காலையில 4 மணிக்கே போயிட்டாரு. நீ ரெடியாக நம்ம காலேஜ்க்கு போயிட்டு சீட் இருக்கான்னு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் தயாராகி 2-3 காலேஜ்க்கு போயிட்டு பார்த்துட்டு 4வதா ஒரு காலேஜ் எனக்கு பிடிச்சிருந்தது. நல்ல வசதியும் இருந்ததுனால சரி நான் இந்த காலேஜ்லயே படிக்கிறேன்னு சொல்லி அந்த காலேஜ்லயே சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த நாள் நான் கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சேன். அங்க கல்லூரி முடிச்சு மாலை வீட்டுக்கு வரப்போ என்னோட சித்தி எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி வச்சிருப்பாங்க. திரஸ் படிக்கிறதுக்கான புத்தகம் பேனா எல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட முதல் சித்தி என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கல. சின்ன வயசுல வந்தவங்க எது கேட்டாலும் திட்டுவாங்க, கடுப்பாவும் ஒருவிதமான வெறுப்பாவும் நடந்துக்குவாங்க. ஆனா இவங்க அழகாவும் இருக்காங்க, அதே சமயம் பண்பாவும் நடந்துக்கறாங்க. எனக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்துச்சு. அன்னைக்கு நைட் நாங்க படுத்து தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நைட் 10 மணிக்கு என்னோட போன் அடிக்க ஆரம்பிச்சது. யாருன்னு எடுத்து பார்த்தப்ப என்னோட சித்தி அவங்க மேல இருக்கக்கூடிய ரூம்ல தூங்கிட்டே இருக்காங்க. எதனால சித்தி எந்த நேரத்துல கால் பண்றாங்கன்னு சொல்லி போனே அட்டெண்ட் பண்ணி பேசினேன். அப்ப என்னோட சித்தி என்னோட ரூமுக்கு மேல வா அவசரமான்னு சொன்னாங்க. நான் அவங்க பேசுறத பதட்டத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனையோ தெரியலன்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க ரூமுக்கு ஓடி போனேன். அப்போ சித்தி கட்டல்ல படுத்திருந்தாங்க. என்ன சித்தின்னு கேட்டப்போ நான் கீழ வலிக்கு விழுந்துட்டேன். கால் ரொம்பவே வலிக்குது. கொஞ்சம் தைலம் தேய்ச்சு மசாஜ் செஞ்சு விடுன்னு சொன்னாங்க. நான் ஒரு நிமிஷம் முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க உன்னோட சித்தப்பா இருந்திருந்தா நான் என்ன சொன்னாலும் செய்வாரு. உன்னோட சித்தப்பா போறப்போ தினேஷ் ரொம்பவே நல்ல பையன். நீ எது சொன்னாலும் அவன் செய்வான்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. ஆனா அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட சித்தப்பா என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. அவரு இவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு போயிருக்காருன்னா சரி அப்படின்னு சொல்லி அவங்களோட காலுக்கு தைலம் போட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப என்னோட சித்தி மறுபுறம் திரும்பி படுத்துக்கிட்டு முதுகும் வலிக்குது. முதுகையும் கொஞ்சம் மசாஜ் செஞ்சு விடுன்னு சொன்னாங்க. நான் அதை கேட்டு முதல் தடவை தயங்கினேன். அதுக்கப்புறமா சரின்னு என்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்களோட முதுகுக்கு மசாஜ் செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப என்னோட சித்தி ஏதோ சம்பந்தமில்லாத சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அதை பெருசா நினைக்கவே இல்ல. அப்போ திடீர்னு கட்டில் மேல உட்கார்ந்து நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் பிளஸ்ட படிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன்.
உனக்கு கதைகள் பிடிக்குமான்னு கேட்டாங்க. ஆமா சித்தி, நான் நாவல்கள், நல்ல தத்துவ கதைகள் எல்லாமே படிப்பேன்னு சொன்னேன். நானும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு கதைகள்னா விருப்பம். அதுலயும் பாம்பு கதைகள்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுல குறிப்பா கருப்பான பாம்புகள் பத்தின கதைகள் எனக்கு இன்னமுமே இன்பத்தை கொடுக்கும்னு சொன்னாங்க. என்ன கருத்த பாம்பா? இது என்ன சித்தி புதுசா இருக்கு? இப்படி ஒரு கதையே நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு கேட்டதுக்கு என்னோட சித்தி அந்த இடத்தை காட்டி இதுதான்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு நிமிஷம் நான் உணர்ந்தேன். ஆனா என்னோட பேச்சை கேட்காம என்னோட கண்டிஷன் இல்லாம என்னோட அண்ணன் வானத்தை இட்ட ஆரம்பிச்சான். என்ன செய்றது, 18 வயசு இல்லையா? பம்பரம்பக்கூடிய வயது இல்லையா? நான் அதை அப்படியே என்குள்ள வச்சிக்கிட்டு இப்படி விளையாடாதீங்க சித்தின்னு சொல்லிட்டு என்னோட ரூமுக்கு வந்து சேர்ந்தேன். அடுத்த நாள் காலையில வழக்கம் போல விடிஞ்சிச்சு. நான் காலேஜ்க்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தேன். அப்ப என்னோட சித்தி சொன்னாங்க, நான் இன்னையில இருந்து ஹாலதான் படுக்க போறேன். என்னோட ரூம்ல படுத்தா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு உங்க வீடு சித்தி, நீங்க எங்க வேணாலும் தூங்குங்கன்னு சொன்னேன். அதுக்கு உன்னோட ரூம்ல தூங்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சும்மா இருங்க சித்தின்னு சொல்லிட்டு நான் என்னோட ரூமுக்கு போயிட்டேன். அன்னைக்கு நைட்டு நாங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் என்னோட ரூமுக்கு வந்து படிச்சிட்டு இருந்தேன். அப்ப நைட் ஒரு 11 மணி வரைக்கும் படிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்ரூம் போறதுக்காக போனேன். பாத்ரூம் என்னோட ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டு தான் போகணும். அது ஹாலுக்கு பார்த்த மாதிரிதான் இருக்கும். அப்ப நான் பாத்ரூம் வந்துட்டு போறப்போ என்னோட சித்தி சோபால படுத்திருந்தாங்க. அவங்க படுத்திருந்த கோணம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்களோட ஆடுகள் எல்லாமே மேல வந்துருச்சு. நான் அதை பார்த்து காணா மாதிரி பாத்ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பவும் வந்து என்னோட ரூம்ல படுத்திக்கிட்டேன். திரும்பவும் அடுத்த நாள் காலையில காலேஜ்க்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு நைட் சாப்பிடும்போது மேசையில உட்கார்ந்திருந்தேன். அப்ப என்னோட சித்தியோட கால்கள் என்னோட கால்ல பட்டுச்சு. நான் எதர்ச்சியா பட்டுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு என்னோட கால்களை கொஞ்சம் பின்னாடி இழுத்தேன். திரும்ப என்னோட சித்தியோட கால்கள் என்னோட கால்களை உரசுச்சு. எனக்குள்ள சின்ன தீப்பொறிகள் கசஞ்சாலும் நான் அதை காட்டிக்கவே இல்ல. ஆனாலும் என்னோட சித்தி அதை தொடர்ச்சியாவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கணம் என்னோட கால்களை அவங்களோட காலால பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன சித்தி, காலை விடுங்கன்னு சொன்னேன். சும்மா இருடான்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாட்டை கவனிச்சாங்க. நானும் சாப்பிட்டுட்டு எழுந்து அங்க இருந்து வந்துட்டேன். நான் படிச்சிட்டு அதே மாதிரி 10 மணிக்கு அன்னைக்கு பாத்ரூம் போறதுக்காக போனேன். என்னோட சித்தி ஹால்ல சோபால படுத்திருந்தாங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி என்னோட சித்தி ஒழுங்காதான் படுத்திருந்தாங்க. நான் வந்துட்டு போறத கவனிச்ச அவங்க அவங்களோட ஆடைகளை கொஞ்சம் கலைஞ்ச மாதிரியும் சில விஷயங்கள் எனக்கு தெரியற மாதிரியும் செஞ்சாங்க. அதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் எனக்குள்ள ஏதோ ஒரு தவறான எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சது. ஆனா என்னோட சித்தப்பாவோட முகம் என்னோட மனசுக்குள்ள வந்துச்சு. என் சித்தப்பாவுக்கு நாங்க துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே போயிட்டேன். அடுத்த நாளும் அதே மாதிரி நான் வேணும்னு ரெஸ்ட்ரூம் போறதுக்காக வெளிய வந்து என்னோட சித்தி சோபால தான் படுத்திருந்தாங்க. ஆனா நான் ரெஸ்ட்ரூம் போறது மாதிரி வெளிய வந்து அங்க போகாம அவங்க என்ன செய்றாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப என்னோட சித்தி திடீர்னு எழும்பி அவங்களோட உடைகளை அங்க இங்குமா கலைச்சிட்டு படுத்திக்கிட்டாங்க. தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வரப்போ அவங்களோட அரை நிர்வாணம் என்னோட ஆசைகளை தூண்டு விதமா இருந்துச்சு. நான் ஒரு நிமிஷம் என்ன செய்றதுன்னு தெரியாம திகச்சபடி அவங்களோட அழகே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹால்ல போடப்பட்டிருந்த சிறிய ஒளியில அவங்களோட அழகு என்னை கொல்லிக் கொண்டுச்சு. அடுத்த நாள் காலையில எழும்புனதும், ஏன் சித்தி நீங்க இப்படி செய்றீங்கன்னு கேட்டதுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க. ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க சமையலற பக்கமா போயிட்டாங்க.
நானும் அது ஏதோ தரை எல்லாம் நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நான் வெளிய போயிட்டேன். அதேபோல ஒரு நாள் ஹால்ல அவங்களும் நான் ரூம்லயும் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். விடிய காலையில 2 மணி போல திடீர்னு கனமழை பெய்ய ஆரம்பிச்சது. இடியோட மின்னலும் இருந்ததுனால என்னோட சித்தி பயந்த மாதிரி என்னோட ரூம் கதவை தட்டுனாங்க. தினேஷ், எனக்கு பயமா இருக்கு. நான் உன் ரூம்ல படுத்துக்க வா, இடிமின்னல்னா எனக்கு பயம்னு சொன்னாங்க. நானும் சரி வாங்கன்னு சொல்லி நான் மேசையில பக்கத்துல உட்கார்ந்துகிட்டேன். என்னோட சித்தி வா, வந்து கட்டளை படுத்துக்கோ. மழை அதிகமா பெய்தில்லையான்னு சொன்னாங்க. நானும் தயக்கத்தோட வந்து படுத்தேன். அப்ப என்ன செய்றதுன்னு எனக்கு புரியல. நான் படுத்திருந்தப்போ எனக்கு தூக்கமே வரல. நான் ஏதோ தற்செயலா இருந்தாலும் என்னோட அழகிய சித்தியே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால என்னோட பக்கத்துல அவங்க படுத்திருந்ததுனால எனக்கு தூக்கமே வரல. திடீர்னு ஒரு கை என்னோட நெஞ்சை தொட்டுச்சு. ஒரு நிமிஷம் நான் பதச்சு போயிட்டேன். இருந்தாலும் என்னோட கண்களை நான் திறக்கவே இல்லை. காரணம், நான் விழிச்சிருக்கிற என்னோட சித்தி தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது தேவையில்லாம பேசுவாங்க அப்படின்னு என்னோட கண்களை இறுக்கமா மூடிக்கிட்டேன். என்னோட சித்தி நான் தூங்கிட்டதா நினைச்சு என்னோட உடலை தடவிக்கிட்டு இருந்தப்போ அவங்க வாயிலிருந்து வந்த அந்த காலியான வார்த்தைகள், சிறுவயதிலேயே எவ்வளவு கட்டுக்கோப்பான உடல்னு சொல்லி அவங்க என்னோட உடலை முழுமையா அவங்க கைகளால தடவிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல என்னோட அண்ணனை எப்பவும் போல என்னோட பேச்சை கேட்காம சொல்லவா வேணும். வானத்தை எட்டி பார்த்தபடி சிரிச்சான். என்ன கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாம, அதை தவிர்க்கவும் முடியாம நான் அமைதியா அப்படியே இருந்தேன். என்னோட சித்தி திடீர்னு என்னோட ஆடைகளுக்கு மேல கை வைக்க ஆரம்பிச்சாங்க. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப என்னோட சித்தி இதுவரைக்கும் அவங்க மனசுல என்ன நினைச்சிருந்தாங்களோ அந்த விஷயத்தை அன்னைக்கு நடக்க வச்சிட்டாங்க. விடியற வரைக்கும் என்னோட சித்தி என்னோட ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஒருவிதமான சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதை முழுசா அனுபவிக்க என்னால முடியல. அன்னைக்கு விடிஞ்சதும் நான் கொஞ்சம் லேட்டாதான் எழும்புனேன். என்னோட சித்திய நான் எழும்புறதுக்கு முன்னாடி எழும்பி நான் காலேஜ் போறதுக்காக என்னோட சாப்பாட்டை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நான் காலேஜுக்கு போகாம படுத்து ரூம்லயே இருந்தேன். காரணம், நான் விடியற வரைக்கும் அவ்வளவு உறக்கம் இல்லாம எனக்கும் புது அனுபவம் அப்படிங்கிறதுனால என்னோட உடல் ஏதோ போல ஒரு சோர்வாவே இருந்துச்சு. அப்ப என்னோட சித்தி அழகா குளிச்சிட்டு சிறிய ஆடைகளை போட்டுக்கிட்டு என்னோட பக்கத்துல வந்து தினேஷ் எலும்புன்னு சொன்னாங்க. நான் முழிச்சு பார்க்கிறப்போ என்னோட பக்கத்துல என்னோட சித்தி. அப்ப என்னோட சித்தி குளிச்சிட்டு அழகான ஒரு சாரி கட்டிட்டு வந்தாங்க. அப்ப என்னோட பக்கத்துல வந்து தினேஷ் எலும்புன்னு சொன்னாங்க. நான் கண் முழிச்சு பார்த்தப்போ என்னோட சித்தி ரொம்பவே அழகா நெத்தியில போட்டு வச்சு அவ்வளவு அழகா சாரில இருந்தாங்க. அவங்க எப்பவுமே அதிகமா மேற்கத்திய நாகரிகத்துல உருவான டிரெஸ்தான் போடுவாங்க. ஆனா அன்னையில இருந்து சேலை கட்ட ஆரம்பிச்சாங்க. சேலையில அவங்க ரொம்பவே அழகா இருந்தாங்க. நான் அவங்களோட அழகை கண் விவளிச்சபடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன பார்க்கேன்னு கேட்டாங்க. இல்ல சித்தி, நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். ஒரு சிறிய பதட்டத்தோட அவங்க சிரிச்சுக்கிட்டு சும்மா இருப்பியான்னு சொல்லிட்டு எழும்பி வா, காபியா டீயான்னு சொல்ல ஏதாவது தாங்கன்னு சொல்லி நானும் போய் குளிக்க போயிட்டேன். குளிச்சிட்டு வரும்போது என்னோட சித்தி எனக்கு காபியம் சாப்பிடுறதுக்கான சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நானும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு காபியை குடிச்சிட்டு என்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு எங்க சித்தப்பாவோட வீட்டு வாசல் கதவு திறக்கவே இல்லை. நானும் சித்தியும் உள்ளதான் இருந்தோம். அப்ப என்னோட சித்தி என்கிட்ட சில கேள்விகளையும் பதில்களையும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனப்புரியாத உரையாடல்கள் நிறைய நடந்துச்சு. குறிப்பா அந்த சம்பந்தமான கதைகளும் என்னோட சித்திக்கிட்ட இருந்து மேலோங்கி இருந்துச்சு. நான் அதை ஒன்னும் நினைச்சுக்காம என்னோட தோழிக்கிட்ட பேசுற மாதிரி நானும் மனசு திறந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். எங்களோட பேச்சு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு.
பேச்சுக்கு அப்புறமா அந்த பட்ட பகலையும் நானும் என்னோட சித்தியும் தவறான ஒரு விஷயத்தை ஈடுபட்டுட்டு இருந்தோம். அப்ப என்னோட சித்தி என் மேல ரொம்பவே பிரியமா வந்தாங்க. நான் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒவ்வொரு இன்பத்தையும் அவங்க எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. நான் இதுவரைக்கும் அப்படி எங்கேயுமே இருந்தது இல்லை. எனக்கு ஒரு புதிய சொர்க்க லோகத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு. நாங்க இன்னைக்கு 2 பேரும் என்ன பண்றோம் அப்படின்னு யோசிக்காம அந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னோட மனசுக்குள்ள என்னோட சித்தி எல்லை முறி போறாங்களா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை சித்தப்பா கிட்ட சொல்லுவோமான்னு நினைச்சட்டு இருந்தேன். ஆனா சித்தியோட கடைசி முதலுமா சித்தி நான் கிராமத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவோமான்னு நினைச்சு என்னோட சித்தி கிட்ட போயிட்டு சித்தி நான் கிராமத்துக்கு போறேன். இனி நான் காலேஜ் படிக்க மாட்டேன். நான் கிராமத்துக்கு போயிட்டு விவசாயம் செய்ய போறேன்னு சொன்னேன். அதுக்கு என்னோட சித்தி ஏன் என்ன பிரச்சனைன்னு பதட்டத்தோட என்னை கேட்டாங்க. இல்ல சித்தி உங்க கூட இருக்கிறது எனக்கு ஒரு விதமான சங்கடத்தை உருவாக்குதுன்னு சொன்னப்ப என்னோட சித்தி என்னை உட்கார வச்சு ஒரு உண்மையே சொன்னாங்க. அந்த உண்மையே கேட்டதும் என்னோட மனசு கொஞ்சம் பதற ஆரம்பிச்சது. உன்னோட சித்தப்பாவுக்கு ஆண்மை குறைவாலதான் முதல் திருமணம் விவாகரத்துல முடிஞ்சது. என்னோட சித்தப்பாவுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கு பாக்கியமே இல்லையாம். அதனாலதான் உன்னோட சித்தப்பா உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. அவர் இரத்த சம்பந்தமான ஒருத்தர் மூலமா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா அவருக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாவும் ஆறுதலாவும் இருக்கும். அவரோட ஆண்மையும் அவரோட கௌரவமும் நிலைக்கும்னு அவர் நினைச்சாரு. அவர்கிட்ட எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. அவர் சின்ன வயசுல இருந்தே நிறைய கெட்ட பழக்கம் இருந்ததுனால அவருக்கு அந்த பழக்கம் அந்த ஆண்மை தன்மை இல்லைன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு என்னோட சித்தி சொன்னாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்த அந்த நைட்டு உன்னோட சித்தப்பா தினேஷை கூட்டிட்டு வந்துட்டேன். அவன் எங்க வீட்டு பையன்தான். அவன் கூட நீ தப்பா இருந்து எனக்கு ஒரு குழந்தையே பெத்து கொடுத்துரு. நான் அது கூட சந்தோஷமா வாழ்றேன். இல்லன்னா இந்த ஜென்மத்துல நமக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாரு. அதுதான் நாங்க 2 பேரும் அந்த நைட்ல சண்டை போட்டுட்டு இருந்தோம். நான் இருந்தா அவனும் சங்கடமா நடந்துக்குவான். நான் 2 வருஷம் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வரேன். அதுக்குள்ள எப்படியாவது அவனும் உன்னோட அழகுகளை வசப்படுத்தி ஒரு குழந்தையை பெத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்னு சொல்லி என்கிட்ட அவங்க சொன்னாங்க. நான் ஒரு நிமிஷம் இதை கேட்டு அதிர்ச்சியாகிட்டேன். என்னோட சித்தப்பாவுக்கு எல்லா வசதியுமே இருந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனது கொஞ்சம் கவலையாதான் இருந்துச்சு. அதனாலதான் நான் உன் கூட தப்பா நடந்துகிட்டேன் தினேஷ் அப்படின்னு சொல்லி என்னோட சித்தி சொன்னாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா நான் ஊருக்கு போற முடிவை கைவிட்டுட்டு காலேஜ் தொடர்வதற்கான முடிவை எடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த வீட்டுல நானும் என்னோட சித்தியும் எங்களோட வாழ்க்கையை பழையபடி ஆரம்பிச்சோம். 3 மாசத்துக்கு அப்புறமா என்னோட சித்தி கர்ப்பமானாங்க. அந்த செய்தியை என்னோட சித்தப்பாவுக்கு சித்திப்போன் மூலமா சொன்னாங்க. என்னோட சித்தப்பா பேசிட்டு இருக்கும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு என்னோட வாரிசு வரப்போகுது. என்னோட இரத்தத்துல உள்ள ஒருத்தன் மூலமா என்னோட உறவு மூலமா எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கண் கலங்கினாரு. நானும் கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி இருந்துதான் பார்த்துட்டு இருந்தேன். மனசுக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஏதோ ஒரு குற்ற உணர்வாவே இருந்துச்சு. தாயை போல பார்க்க வேண்டிய சித்தியை என்னோட தாரமாக்கிக்கிட்டேன்னு நினைச்சு உள்ளுக்குள்ள கொஞ்சம் கலக்கமாதான் இருந்துச்சு. அடுத்த சில நொடிகள்ல எனக்கு தொலைபேசி வாயிலா என்னோட சித்தப்பா பேசினாரு. சொல்லுங்கன்னு கேட்டப்போ நான் இன்னும் 2 வாரங்கள்ல அங்க வந்துருவேன். உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு சொல்லி கேட்டாரு. உனக்கு என்ன வேணும்னாலும் நான் வாங்கி தாரேன்னு சொன்னாரு. நானும் இல்ல சித்தப்பா பரவாயில்லை. நான் படிக்கிறதுக்கு எல்லா செலவுகளையும் பார்த்துக்கறீங்க. அதனால நீங்க வாங்கன்னு சொல்லி நான் என்னோட போன வச்சிட்டேன். அதுக்கப்புறமா என்னோட சித்தி ஓடி வந்து என்ன அணைச்சிக்கிட்டாங்க. அவங்களோட அணைப்பு இதுவரைக்கும் இல்லாத மாதிரி இருந்துச்சு.
காரணம் அவங்க இப்போ தாய்மை அடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா என்னோட சித்தப்பா வந்ததும் சித்தப்பா நான் கிராமத்துக்கு போறேன். கொஞ்ச காலம் இருங்கன்னு சொல்லிட்டு நான் கிராமத்துக்கு வந்துட்டேன். கிராமத்துக்கு வந்தப்போ நைட் எல்லாம் எனக்கு தூக்கம் வரவே இல்லை. காரணம் என்னோட சித்தி என்ன